நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க இருந்து என்ன போ சொல்றியா? எஸ். சுகானா, என்ன விடு, கைய விடு. நீ தானே சொன்ன நானோட லக்கி சாம்னு. யூ லயர். சுகானா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நான் புரிஞ்சுக்கணுமா? உனக்கு என் மேல இந்த அளவுக்கு லவ் இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு இந்த சன்கிளாஸ போட்டு இருந்திருக்க மாட்டேன். ஓகே, இப்போ உனக்கு சந்தோஷமா? பெட்டர். ஹலோ சிட், கான்ட்ராக்ட மறந்து போயிட்டியா? ஓகே சார். சுகானா, என்னோட சிச்சுவேஷனை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த ப்ராடக்ட்டுக்காக தான் நான் இங்க ஷூட்டிங்கே வந்திருக்கேன். இதை நான் போட்டுக்கிட்டு தான் ஆகணும். போதும், என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. சிட், யூ கெட் ரெடி ஃபார் யுவர் ஷாட். ஓகே ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. சுகானா, இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கம் ஆன், நான் ரெடி. லெட்ஸ் ஷூட். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கேமராக்கு முன்னாடி நிக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி போறீங்களா ப்ளீஸ்? நான் தான் சொன்னல, ஷூட்டிங் பார்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம்டா. பனியில விளையாடுறது சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டா, இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பனியால மூடப்பட்ட ஏரியில நடந்து போகணும்னு ஆசையா இருக்கு. நீ அது மேல நடந்து போறியா? கண்டிப்பா நான் போவேன். இது என்ன சொல்லு? பனி கட்டி ஏன் கேக்குற? சரியா சொன்ன. நீ மட்டும் அங்க போனா அப்படியே ஐஸ் கட்டியில உறைஞ்சு போயிடுவ. யாரு? நான் உறைஞ்சு போயிடுவேன்றியா? சத்தியமா நான் உறைய மாட்டேன். ஆனா இது உங்க சட்டைக்குள்ள போட்டா நீங்க கண்டிப்பா உறைஞ்சிருவீங்க. என்ன பிடிக்க முடியாது. டேய் ஷான், அவதான்டா அது. ஏய் ஆமாடா. இவதான்டா அந்த சூட்கேஸ் பார்ட்டி. ஏய், அவ இங்க தானே வந்துட்டு இருக்கா. இஷான், தைரியமா அவளை எதிர்த்து நில்லு. இன்னைக்கு அவளை விட்டுறாத. டேய் இத பாரு, என்ன உசுப்பேத்தி விட்டு நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க. என்ன ஆள விடுங்க, நான் கிளம்புறேன். நீங்க வரீங்களா? நாங்க இருக்கோம்டா. வாங்கடா. டேய் வந்துருங்கடா. டேய் நாங்க இருக்கோம்டா. சுகானா, மரியாதையா இங்க இருந்து போ. இங்க இருந்து என்ன போக சொல்றியா? எஸ். பிசாசு கிட்ட இருந்து தப்பிச்சோண்டா. சரி வாங்க, நம்ம சூடா போய் ஆளுக்கு ஒரு காஃபி அடிப்போன. என்ன போல்டன் கஞ்சுக்கு காஃபி குடிக்க வந்த? நீ வேணா போய் காஃபி குடி, நாங்க ரெண்டு பேரும் ஒரு பீர் அடிச்சிட்டு வந்துடுறோம். வாடா போலாம். என்ன பண்ற? நம்ம இதுக்கு கலந்து ஒரு வேலை இல்ல. போடு. ஹேய் சுஹானா, கம். வாவ், இது ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னாச்சு? அந்த செட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு எல்லாரும் முன்னாடி காத்திட்டான். வாட்? எல்லாரும் சுத்தி இருந்தாங்க. ஏடி, ஸ்பான் பாய், அந்த ஸ்டூபிட் ஹீப்பியும் இருந்தா. மை காட். சுஹானா, மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதுவும் கேவலமான மட்டமான சன்கிளாஸ்க்காக. சுஹானா, சிதுக் நீ கண்டிப்பா ஒரு பாடம் கத்து கொடுத்தாகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா நீ அவனையே மாத்திடு. I think she is right. சிட்டோனோட ட்ரெஸ்ஸுக்கு கூட மேட்ச் ஆக மாட்டான் தெரியுமா?
உன்னை எப்படி அவன் அவ்வளவு தைரியமா போன்னு சொல்ல முடியும்? ஐ திங்க் யூ ஆல் ஆர் ரைட். கண்டிப்பா அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இந்த சுகான வாஜ்பாய் கிட்ட வச்சுக்கிட்டு அவன் கதை என்ன ஆகுன்னு புரிய வைக்கிறேன். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க. அங்க என்ன பாத்துட்டு இருக்க? சுஹானா, என்ன? இவ அந்த கராஜ்ல பார்த்து பயந்தாங்கோலி தானே? இவன் கிட்ட தானே சுஹானாவோட சூட்கேஸ் மாறிச்சு. நம்பர் 1 பயந்தாங்கோலி. சஞ்சனா, சஞ்சனா, என்னாச்சு டாட்? அவ வந்துட்டா, அவ வந்துட்டா, அவ வந்துட்டா. யார் வந்துட்டா? உனக்கு சத்தம் கேட்கல? கிளாஸ் உடையிற சத்தம், அதுவும் 2 தடவை. ஆமா, அதுக்கு? அதுக்கா? உனக்கு இன்னும் கூட புரியலையா? ஏய், உன்னோட அக்கா வந்துட்டா. ஏன் சுஹானா செல்லம் திரும்ப வந்துட்டா. மன்னிச்சிடுங்க சார். கிச்சன்ல பூனை வந்துருச்சு. கிளாஸையும் பிளேட்டையும் கீழே தள்ளிடுச்சு. பூனையா? ஆமா. வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் மூடி வைக்கிறதுல? உள்ள போங்க, சீக்கிரம் போங்க. டாட், அக்காவை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்களா? ஏன் நீ அவளை மிஸ் பண்ணல? அவ எவ்வளவுதான் பிடிவாதம் பிடிச்சாலும், இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சாலும், வீட்டுல அவ இல்லைன்னா இந்த வீடே வெறுமையா இருக்குல்ல. டாட், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அக்கா சீக்கிரமாவே திரும்பி வந்துருவா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உங்க ரூமுக்கு போங்க. நான் உங்களுக்கு சுட சுட சூப் பண்ணி கொண்டு வரேன். ஓகே டாட்? சீக்கிரம் கொண்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கீங்களா? மா ஏமா? இத பாருங்கம்மா, இனிமே எந்த பொண்ணையும் நான் பார்க்க வரதா இல்ல. மா ப்ளீஸ். அம்மா, ஆமா, இங்க சிக்னல் வீக்கா இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஏன் கல்யாணம் பண்ணிக்காம ஒரு மனுஷனால வாழ முடியாதா? பொண்ணுங்கனாலே எப்பவும் பிரச்சனை தான். அப்படியா? இவளா? என்ன யாருன்னு தெரியலையா? என்னமா ஞாபகம் வரல? நம்ம 2 பேர் சூட்கேஸ் கூட ஹோட்டல்ல மாறி போயிடுச்சு. நான் கூட உங்ககிட்ட சாரி கேட்கலையே. இப்ப தெரியுதா? சுஹானா. வணக்கங்க. நீங்க தானே அன்னைக்கு என் ஸ்கூட்டர்ல வந்து மோதுனீங்க? அத கூட ஞாபகம் வச்சிருக்கியா? சூப்பர். ஆக்சுவலா அன்னைக்கு ரொம்ப அவசரமா போயிட்டு இருந்தா, அதான் சாரி கூட சொல்ல முடியல. ஆனா எனக்கு அதுக்காக 2 தடவை சாரி கேக்குறேன். இப்போ மனசு குளிர்ந்துருச்சுல? ஏன்? ஏனா நான் தான் 2 சாரி கேட்க போறேன்ல. என்னால விடுங்க. அட, எங்க போற? உட்காரு. நான் இன்னும் உன்கிட்ட சாரி சொல்லவே இல்ல. இத பாருங்க, எனக்கு சாரி எல்லாம் தேவையில்ல. என்ன விட்டுருங்க. அது எனக்கு தேவையும் இல்ல. இட்ஸ் ஓகே. How is it okay? It's not okay. நான் உன்கிட்ட சாரி கேட்டே ஆகணும். சாரி. சரி,
இப்ப கிளம்புவா? நில்லு. ஆ? நான் ஒரே ஒரு சொரி தானே சொன்னேன், இன்னொரு சொரி பேலன்ஸ் இருக்கு. காஃபி? காஃபியா? இல்ல இல்ல இல்ல, இங்க பாருங்க, இப்பதான் குடிச்சேன். பரவாயில்ல, இன்னொன்னு குடி. நீ கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும். ஒரு காஃபி சாரிக்கு முன்னாடி, ஒரு காஃபி சாரிக்கு அப்புறம். ஹேய், நீங்க சுகனாவை பாத்தீங்களா? சுஹானா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? இல்ல சேத், அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா. இப்ப அவ எங்க இருக்கா? அவ அவ அங்க இருக்கிற கேஃபெட்டீரியா பக்கம் போறத நாங்க பார்த்தோம். அதோட அவ கூட யாரோ ஒரு பையன் கூட இருந்தான். என்ன? நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியா சொன்ன. டார்கெட் அப்ரோச்சிங். அட கோதைக்கு அப்பவும் காஃபி குடிச்சிட்டு இருக்க. என்ன ஆளியா நீ? ஏங்க, என் கையை பிடிச்சுக்கோ. ஏன்? என் கண்ணை நல்லா ஊத்த பாரு. இல்ல இல்ல, சொல்லு. I love you சொல்லு. முடியாது. என் கண்ணு என்ன சொல்லுது? என்ன சொல்லுதா? ஆமா, உங்க மூளை ஒண்ணு குழம்பு இல்லையே. வாயை மூடு. நீ எதுவும் பேசாத, புரியுதா? நீ ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும். I love you. நீ இதுவரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் I love you சொன்னதே இல்லையா? அப்புறம் எதுக்கு உயிரோட இருக்க? என்ன மனுஷியா நீ? சொல்லு. I love you சொல்லு. I love you. I love you too. நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என் மேல அக்கறை இல்லைன்னா வேற யாருக்கும் இருக்காதா என்ன? போலாமா? எங்க? உன் பாய் ஃப்ரெண்டை வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி செஞ்சியா? அவனை நீ அந்த அளவுக்கு அலோவ் பண்ற? இத பாரு, உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி யாரோட கையை வேணாலும் பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லிடுவியா? உன் பாய் ஃப்ரெண்டை வெறுப்பேத்துறதுக்காக எப்படி இல்லாம செய்வ? உன்னோட இந்த ஆட்டத்துக்கு யார வேணாலும் பொம்மையா யூஸ் பண்ணிப்பியா? இப்போ உன் கண்ணில் எனக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. என்ன? கண்ணீர். சுஹானா சொல்லு, என்ன ஆச்சு? அவ உன்கிட்ட என்ன சொன்னா? ஐ லவ் யூ. அவன் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லணும்னு நான் ஒன்னும் எதிர்பார்த்துட்டு நிக்கல. உங்க 2 பேரையும் செட் பார்த்தானே இல்லையா? என்ன சொன்னான்னு சொல்லு. கம் ஆன் யார். செட் உன்கிட்ட பேசினானா இல்லையா? அவன் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஒரு ரியாக்ஷனும் இல்ல. எவ்வளவு நல்ல பிளான் போட்டோம், எல்லாமே சொதப்பிடுச்சு. இதை நம்ம இதோட விட்டுருவோம். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. பொதுவா நீங்க எப்படி காதலிப்பீங்க? சொன்னா மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா? யாரையாவது நீ காதலிச்சிருக்கியா?
காதலா? அதுவும் நானா? என்னடா பைத்தியம் நினைச்சிட்டியா? இப்போ காதலிச்சிட்டு இருக்கிற சுஹானாவோட இந்த நிலைமைய பார்த்ததுக்கு அப்புறம் நான் காதலிக்கவே போறதில்ல. சுஹானா, நான் உன்கிட்ட ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? போல்டன் கஞ்சி உன்னோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வரும்னு. அந்த சித்த இருக்கால அவன். கைஸ், நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சார், கோ 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 கோ. சுகானா, நீ என் மேல ரொம்ப அப்செட்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். பட் யூ நோ ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. ஐ எம் சாரி. ஐ எம் ரியலி 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 சாரி. நான் இப்போ ஒருத்தரை மீட் பண்ண போகணும். டார்லிங், ஐ எம் ரியலி சாரி. மறுபடியும் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஐ ப்ராமிஸ். ப்ளீஸ், எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கூட. நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. என்னை மன்னிச்சிடு. கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், இங்க வாங்கடா. அங்க பார், அது அவ தானே? அந்த கோவக்காரி தான். இஷான், இவ தானே உங்ககிட்ட காதல் நாடகம் ஆடினவ? ஆ. ஆனா இது நாடகம் இல்லடா. நிஜமாவே அந்த பொண்ணு இவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றா. சரி வாங்கடா, நம்ம கிளம்புவோம். உன் கூட அவ அவ்வளவு பெரிய கேம் ஆடி இருக்கா, அவளை அப்படியே விட்டுலாங்கறியா? கண்டிப்பா நாம அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். சரியா சொன்ன. விட்டு தள்ளுங்கடா, அதான் முடிஞ்சிருச்சுல. இட்ஸ் ஓகே. இதெல்லாம் நமக்கு எதுவும் ஆக போறது இல்ல. நாளைக்கு அவ எங்கேயோ இருப்பா, நான் எங்கேயோ இருப்பேன். அதான் சொல்றோம், நீ எங்கேயோ இருப்பா, அவன் எங்கேயோ இருப்பா. ஆனா நீ கொடுக்க போற தண்டனை வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சுக்கணும். அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. ஆனா இப்போ நாம யாருன்னு அவளுக்கு காட்டலாம்.